இன்னைக்கு நம்மள அநேகர் படுகிற ஒரு பெரிய பாடே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணாத தப்புக்கு பண்ணுனான்னு சொல்லி தண்டனை அனுபவிக்கிறது தான். அந்த தவறை நம்ம பண்ணி அந்த தண்டனை அனுபவிச்சிருந்தா கூட அவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மந்தமே இருந்திருக்காது. நம்ம தான் காரணம்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தும் போது அந்த வேதனையும் வலிகளையும் நம்ம படும்பொழுது நமக்கு ஏற்படுகிற வேதனைகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சிந்தனைகள் நமக்குள்ளே வரலாம். இதே போல தான் அன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த மரணத்தின் நேரத்தில் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தப்படி இல்லை உங்கள் சித்தப்படி ஆகட்டும்னு ஆண்டவர் சொன்னார். எதுக்காக அப்படின்னா, நம்மளும் இன்றைக்கி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த சூழ்நிலைகள் நமக்கு ஒரு வேதனையை அளிக்கிறதா இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு பின்பாக இருக்கிறதான வெற்றி அது நமக்குரியதாக தான் இருக்கும். அந்த வெற்றிக்கு முன்பாக இந்த வேதனைகள் ஒன்றில்லாமல் போகும். ஆமென்.